தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை குழுவின் முதல் மக்கள் சந்திப்பு இன்று மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை இந்த மக்கள் சந்திப்பு என்பது வெறும் கண் துடைப்பு ஒரு நிகழ்வாக இல்லாமல் உண்மையாக மக்களின் கோரிக்கைகளை மக்கள் வாயிலாக மக்களிடம் நேரடியாக சென்று கேட்கும் ஒரு நிகழ்வாக இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு, தமிழக வெற்றிக் கழகம் பொறுத்தவரைக்கும் இந்த கட்சியே மக்களோட கட்சி. ஸோ இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை மக்களிடமிருந்து மக்களுக்காக உருவாக்கப்பட இருக்கிறது. அடுத்தடுத்து தமிழகத்தின் மற்ற மண்டலங்களுக்கும் சென்று நாங்கள் மக்களிடம் நேரடியாக சென்று மக்களிடம் கோரிக்கைகளை கேட்டு அவர்களின் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கேற்ற வகையில் ஒரு உண்மையான மக்கள் நலன் சார்ந்த ஒரு வளர்ச்சி தமிழகத்திற்கான வளர்ச்சி திட்டத்திற்கான தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயாரிக்கப்பட உள்ளோம். நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரியே சொல்கிறோம், இந்த தேர்தல் டிவிகேக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி. மற்ற கட்சிகள் வேணால் அவங்க ஆசையை வெளிப்படுத்தலாம், ஆனால் களம் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களிடம் எந்தவித வரவேற்பையும் பெறவில்லை என்பதுதான். கூப்பிடணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாங்களா? சரி, ரைட்டு, அப்படின்னா கூப்பிடாமல் இருக்குது நல்லது. உங்களுக்கு கூப்பிடலாம் ரொம்ப சந்தோஷம். அவங்க சொல்லிட்டாங்க, அழைக்கலன்னு சொல்லிட்டாங்க. அழைக்கலன்னா ரொம்ப சந்தோஷம். கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அதிமுக கடுமையான விமர்சனத்தை டிவிகே மேலே வைக்கிறாங்க, கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட பாதையில் ரொம்ப தெளிவாக இருக்குது. எங்களோட அரசியல் எதிரி திமுகவை ஆட்சியிலிருந்து வீழ்த்த வேண்டும், ஒரு நல்ல மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி அமைக்கும். அந்த பாதையில் நாங்கள் தெளிவாக சென்றுட்டு இருக்கோம். திமுக வைக்கக்கூடிய விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடுமையாக இருக்குது. இருந்தாலும் உங்களை நட்பு பாராட்டினாங்க, இப்போ கடுமையாக விமர்சனம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் நாங்கள் கடந்து போகிறோம். எங்களோட திமுக என்ன மாதிரி மக்கள் விரோத ஆட்சியை பண்ணிட்டு இருக்காங்க, அதை தான் மக்கள்கிட்ட முன்னேற்றி அவங்கள வீழ்த்தப்படும். கடந்த முறை திமுகவில் அதே மாதிரி தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாக்ஸில் இந்த மாதிரி மக்கள்கிட்ட கருத்து கணிப்புலாம் வாங்குறாங்க. அந்த பாக்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இதே மாதிரி வாங்குறீங்க, உங்கள் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு கண் துடைப்பு கிடையாது. தலைவர் நேரடியாக இதை இப்போ கண்காணிப்பார். அதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் இது. அதனால் இது மட்டும் இல்லை, இது 5 மண்டலங்கள் மட்டுமல்ல, அனைத்து மாவட்ட செயலாளர்கள் அவங்க நிர்வாகிகள் மூலமாகவும் மக்களிடம் குறைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், என்ன வித்தியாசம் நாங்கள் செய்வோம்னு சொன்னால் நீங்கள் நம்ப போகிறதில்ல. பாருங்கள் எப்படி எங்கள் ஆட்சிகள் எப்படி மக்களிடம் கேட்கப்பட்ட அனைத்து குறைகளையும் நாங்கள் எப்படி நிவர்த்தி செய்யும் என்பதை முதலமைச்சர் பெறப்பட்ட அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதோட நிலைப்பாடுகள் எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். எங்கே இருக்கீங்க எங்களுக்கு தெரியல, உண்மை எங்களுக்கு தெரியல. நீங்கள் நம்ம பத்திரிகையாளர், நீங்கள் முதலமைச்சரை கேட்க முடிஞ்சதுன்னா, அவரை அப்ரோச் பண்ண முடிஞ்சதுன்னா, அவர் பத்திரிகையாளரை சந்திக்க ஒரு துணிவு இருந்ததுன்னா நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். சார், கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி பல கட்சிகளோட கூட்டணி வரப்போகுது, எதிர்பாராத கூட்டணி வரப்போகுது. நீங்கள் இன்ன வரை எதுவும் கூட்டணி வந்த மாதிரி தெரியல. நாம் தமிழர் மாதிரி தனியாக களம் காண போறீங்களா? ஏன்னா கூட்டணியே இல்லையே உங்கள்கிட்ட, யாருமே பலம் கம்மியாக இருக்கா? எங்களோட நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கும். கூட்டணி குறித்து எங்கள் தலைமையில் எங்கள் தலைமை ஏற்று எங்கள் வெற்றித் தலைவர் அவர்களை முதலமைச்சராக இருக்கும் கட்சிகளுடன் கூட்டணி என்று கூறியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதையும் முதல் மாநாட்டில் தலைவர் சொல்லியிருக்காரு. இது கூட்டணிக்காக அழைக்கிறதுக்காக கூட்டணி நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இது எங்கள் கொள்கை சார்ந்த முடிவு. மக்களுக்கு ஒரு அதிகார பகிர்வு இருக்கணுங்கிற கொள்கை சார்ந்த முடிவு. சார், அதிமுக ஊழல் கட்சின்னு மேடையில் விஜய் பேசினார். ஆனால் அந்த அதிமுகவில் முக்கிய அமைச்சர்களாக இருந்த பலரும் இன்னைக்கு இவங்க கட்சியில் இருந்திருக்காங்க. அப்போ அவர்களெல்லாம் இப்போ புனிதர்கள் ஆயிட்டாங்களா அப்படின்னு டிடிவி தினகரன் ஒரு கேள்வி எழுப்புறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் கேட்குற சரின்ற துணியில் தானே அது இல்லை. நீங்கள் கேட்கப்பட்டு யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன, திமுக இதே இப்போ குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, அவங்களோட என்ன நடக்குதுன்னு நான் சொல்லி தெரிய தேவையில்லை. தலைவர் அந்த கடந்த நிகழ்ச்சியை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் எங்கள் நிலைப்பாடு. எந்த தலைவர் ஆட்சியில் யாரும் ஊழல் செய்வதற்கு எந்த துணிவும் இருக்காது. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் அப்டேட் பார்த்தீங்களா? இல்லை, நான் பார்க்கல. உண்மையாக இந்த காலையிலேருந்து எங்கே இருக்கேன், நான் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஆட்சி அமைக்க போகிறோம் பாருங்கள். டஃப் இல்லை,
மக்களோட முழு ஆதரவை பெற்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தமிழக வெற்றிகளுக்கு தலைவர் தலைமையில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். அது ஏன் சொல்கிறேன்னா மக்கள் உண்மையாலுமே ஒரு மாற்றத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த 2 கட்சிகள் மாறி மாறி ஓட்டு போட்டு வெறுத்து போய் எப்போ ஒரு மாற்றம் வராதா, ஒரு தலைவர் எங்களை காக்க வரமாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் நான் அடித்து சொல்கிறேன், நம்ம இந்த தேர்தல் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக புரட்சி ஏற்படும். காங்கிரஸில் இன்னும் முடிவாக பல தலைவர்கள் வந்து இன்னும் தாவேக்காக தான் இது தொடர்பா இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு கேட்டு சொல்லுங்கள். எல்லாத்தையும் ப்ரெஸ் மீட் இன்னும் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா பேச்சுவார்த்தை அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. அது நடக்கிறப்ப தெரியும். சார் குறிப்பாக விஜய் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை தவிர இது எல்லாத்தையும் கேட்குறீங்க. அதான் சார், விஜய் அவர்களுடைய தந்தை வந்து காங்கிரஸுக்கு வந்து அதிகாரம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அவர் கட்சியில் எந்த இதுலையும் இல்லை. இருந்தாலும் அவர் விஜயோட அப்பா அவங்க கூப்பிட்றாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து பலமுறை மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. மாநிலத்தில் செல்வப்பிரந்தையும் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. திமுகவினரே காங்கிரஸுக்கு பலம் இல்லைன்னு பேசக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. ஏன் நீங்கள் திரும்ப திரும்ப காங்கிரஸை வந்து அவங்க அப்பா எல்லாரும் கூப்பிட்றாங்க? அந்த நிலைமை ஏன் இருக்குது? தேசிய கட்சி ஏதாவது ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது மாதிரிலாம் இல்லை. அவர் அப்பா அவர்கள் கூறியது அவரின் கருத்து. கூட்டணி குறித்து பொது வெளியில் பேசுவதை நம்ம தவிர்க்கிறது தான். காங்கிரஸுக்கான கதவு இன்னும் திறந்துடும். இல்லைங்க, ஒன்று தான் திரும்பவும் சொல்லுங்கள். எப்படி கேட்டாலும் நான் சொல்கிறேன், கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார். இதற்கான பேச்சுவார்த்தைகள் அவர்கள் தலைமையில் நடக்கும். சார், இப்போ உங்கள் தலைவர் எப்போ சார் செய்தியாளர்களை சந்திப்பாப்புல? என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? இப்போ ரொம்ப நாளாக அப்படியே போயிட்டு இருக்கு. NDTVயில் ஆஃப் த கேமராவில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. எப்போ வந்து பொதுவெளியில் உங்களை மாதிரி வந்து பத்திரிகையாளர் சந்திக்க போகிறாரு? அது எதுவும் என்ன ஸ்ட்ராட்டஜியா? அதுவும் ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் அது சந்திப்பாரா, இல்லை என்ன மாதிரி? அது அதிகாரத்தில் இருக்கிறவங்களை நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி. முதலமைச்சர் அவர்கள் அவர் எப்போ பத்திரிகையாளரை சந்திக்கிறாரோ, ஒரு உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு நடக்குதோ அதற்கு அடுத்த நாள் சந்திப்பார். அதுக்கு இதற்கான ஒரு குழு, தேர்தல் பிரச்சார குழு தலைவர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர்கள் கலந்தாலோசித்து விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். சார், கருத்து கணிப்புகள்லாம் பார்க்குறீங்களா? கருத்து கணிப்புகள்லாம் வரும்போது கருத்து கணிப்பா, கருத்து திணிப்பா, உண்மையான கருத்து மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க, சொல்லுவாங்க. வேட்பாளர்கள்லாம் தயாரா சார்?